ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை, அணுசக்திகளை கைப்பற்ற ட்ரம்ப் திட்டம், ஐக்கிய அரபு ராச்சியத்தின் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் கடும் தாக்குதல், போலீஸ் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெரும் போராட்டம், யாழ் பல்கலைக்கழகம் ஸ்தம்பிதம், நாட்டில் நிதி நெருக்கடி இல்லை, 2022 நெருக்கடியுடன் ஒப்பிட வேண்டாம் என்கின்றார் அமைச்சர் அனில் ஜெயந்த. எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் கையளிப்பு. ஏப்ரல் மாதம் முழுமைக்கும் எரிபொருள் போதிய கையிருப்பு, 5 கப்பல்களுக்கான முன்பதிவுகள் உறுதி. பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் ஆயிரக்கணக்கான கூடுதல் அமெரிக்க படைகள் மத்திய கிழக்கிற்கு அனுப்ப ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கையாளும் ஹார்க் தீவை அளிப்பதற்கு பதிலாக அதனை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது குறித்து அமெரிக்கா ஆலோசித்து வருகின்றது. எனினும் இது மிகவும் அபாயகரமான முயற்சி என ராணுவ வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்புகள் தவறான கைகளுக்கு செல்வதை தடுக்க அமெரிக்க சிறப்பு படைகளை அனுப்பவும், எண்ணெய் கப்பல்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த ஈரானின் கடற்கரை பகுதிகளில் தரைவழி படைகளை நிலைநிறுத்தவும் ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியன்று போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளமையுடன் சுமார் 200 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்க ராணுவம் இதுவரை ஈரான் மீது 7800க்கும் அதிகமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளதுடன் ஈரானின் 120க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு போர்களில் அமெரிக்காவை ஈடுபடுத்தப் போவதில்லை என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த ஜனாதிபதி ட்ரம்ப் தற்போது தரைவழி படைகளை அனுப்ப பரிசீலிப்பது அவருக்கு அரசியல் ரீதியாக பெரும் சவாலாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள ட்ரம்ப், ஈரானிய பயங்கரவாத அரசை அழித்துவிட்டு ஹார்முஸ் நீரினை பயன்படுத்தும் ஏனைய நாடுகள் அதன் பாதுகாப்பு பொறுப்பை ஒப்படைத்தால் என்ன என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் ஈரான் முன்னெடுத்துள்ள இந்த தாக்குதல்களை பயங்கரவாத தாக்குதல் என ஐக்கிய அரபு ராச்சியம் வர்ணித்துள்ளது. இந்த நிலையில் ஹப்ஷான் மற்றும் பாப் ஆகிய முக்கிய இடங்களை இலக்கு வைத்து நடாத்தப்பட்ட தாக்குதல்களை ஐக்கிய அரபு ராச்சியத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்துள்ளன. இந்த தாக்குதலின் போது எந்தவொரு உயிரிழப்போ அல்லது காயங்களோ ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சர்வதேச சட்ட கொள்கைகளை மீறும் ஒரு அபாயகரமான விரிவாக்கம் என ஐக்கிய அரபு ராச்சியம் வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு மற்றும் சாதனைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான முழு உரிமையையும் தமக்கு இருப்பதாக ஐக்கிய அரபு எச்சரித்துள்ளது. விவகாரம் தொடர்பாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன் ஒரு கட்டமாக கடந்த 10ஆம் தேதி போலீசார் வாகனங்களுடன் பல்கலைக்கழக வளாகத்தினுள் நுழைந்ததோடு துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் சுமார் 3 மணித்தியாலங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர். கல்வி நிறுவனத்தின் சுய பாதிப்பை பாதிக்கும் வகையில் போலீசார் வாகனங்களுடன் வளாகத்தினுள் உள்நுழைந்தமைக்கு உயர் அதிகாரிகளிடம் நீண்ட நேரம் விசாரணை நடத்தியமைக்கும் மாணவர் ஏற்கனவே தமது கடும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் 3 கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு பதிவாளர் ஊடாக போலீசார் அழைப்பாணை விடுத்திருந்தனர். எனினும் மாணவர்கள் அந்த விசாரணைக்கு செல்லவில்லை. அவர்கள் இன்று விசாரணைக்கு சென்றனர். போலீசாரின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே இன்று மாணவர்கள் விரிவுரைகளை பகிஷ்கரித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறான அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் தொடருமாயின் போராட்டங்களை தீவிரப்படுத்தப் போவதாகவும் மாணவர் சமூகம் எச்சரித்துள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமைய பல்கலைக்கழக மட்டத்தில் ஏற்கனவே உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாம் எமது தரப்பு நியாயங்களை விசாரணைக்குழுவிடம் தெளிவாக முன்வைத்துள்ளோம். இவ்வாறானதொரு சூழலில் போலீசார் மீண்டும் விசாரணைகளை முன்னெடுத்து எங்களை அழைப்பது மாணவர்களை அச்சுறுத்தும் ஒரு செயற்பாடாகும் என இன்றைய போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் தெரிவித்தனர். நாட்டில் தற்போது சிலர் சித்தரிக்க முயல்வது போன்று எந்தவித நிதி நெருக்கடியும் இல்லை என தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தட்டுப்பாடானது ஒரு வெளிப்புற காரணியினால் ஏற்பட்டது ஆகும். இதனை அரசாங்கம் மிகவும் விடைத்துறனுடன் முகாமைத்துவம் செய்து வருகின்றது என அவர் தெரிவித்தார். நாட்டில் உள்நாட்டு ரீதியான நிதி நெருக்கடி ஒன்று காணப்படுமாயின் அரசாங்கத்தின் வருமானம் குறைந்திருக்க வேண்டும் அல்லது திரைசேரியில் செலவுகளுக்கு பணம் இல்லாது போயிருக்க வேண்டும். ஆனால்
ஆனால் தற்போது அத்தகைய நிலைமை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை குறைத்துள்ளது. எனவே நாட்டின் பொருளாதார உறுதித்தன்மை பாதுகாக்கப்பட்டுள்ளது என அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் ஏற்பட்ட நெருக்கடியானது தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகள், மோசடி மற்றும் ஊழல்களினால் ஏற்பட்டதாகும். ஆனால் தற்போதைய நிலைமை ஒரு வெளிப்புற விநியோக சங்கிலி நெருக்கடியாகும். இவ்விரண்டையும் ஒன்றாக ஒப்பிட முடியாது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் கையொப்பமிடப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி பிரதம கொறடா கயந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். நுரச்சோலை லக்விய நிலக்கரி மின் நிலையத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை பெற்றுக் கொள்வதை உறுதி செய்ய தவறியதன் மூலம் அமைச்சர் தனது கடமையை புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான தேசிய எரிசக்தி சொத்தை மேற்பார்வையிடுதல் இத்தகைய பாரதூரமான கனவு குறைவு அமைச்சரின் அடிப்படை பொறுப்பை மீறுவதாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை உரக்கூட்டு தாபனத்தின் கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் ஊழல் புரிந்தமை தொடர்பில் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்து எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை பலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் எதிர்வரும் ஏப்ரல் 10 நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பின்படி ஏப்ரல் 10 முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை இந்த விவாதம் இடம்பெறவுள்ளது. ஏப்ரல் மாதம் முழுமைக்கும் தேவையான எரிபொருள் இறக்குமதிக்கான அனைத்து முன்பதிவுகளும் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நிதிகுமார் தெரிவிக்கையில், நேற்றைய தினம் 5 எரிபொருள் கப்பல்களுக்கான முன்பதிவு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் மார்ச் இறுதி வரை மாத்திரமே கையிருப்பு உள்ளதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது அடுத்த மாத இறுதி வரை தேவையான எரிபொருள் கிடைப்பதில் எந்தவித சிக்கலும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். QR குறியீட்டை பெற்றுக் கொள்வதில் காணப்பட்ட தொழில்நுட்ப தடைகள் தற்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. QR முறைமையின் கீழ் பதிவு செய்யும் ஒரே ஒரு அடையாள அட்டை இலக்கம் மற்றும் ஒரே ஒரு தொலைபேசி இலக்கத்தின் கீழ் ஒரு வாகனத்தை மாத்திரமே பதிவு செய்ய முடியும் என நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை, அணுசக்திகளை கைப்பற்ற ட்ரம்ப் திட்டம், ஐக்கிய அரபு ராச்சியத்தின் எரிசக்தி நிலையங்கள் மீது ஈரான் கடும் தாக்குதல், போலீஸ் விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பெரும் போராட்டம், யாழ் பல்கலைக்கழகம் ஸ்தம்பிதம், நாட்டில் நிதி நெருக்கடி இல்லை, 2022 நெருக்கடியுடன் ஒப்பிட வேண்டாம் என்கின்றார் அமைச்சர் அனில் ஜெயந்த. எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று சபாநாயகரிடம் கையளிப்பு. ஏப்ரல் மாதம் முழுமைக்கும் எரிபொருள் போதிய கையிருப்பு, 5 கப்பல்களுக்கான முன்பதிவுகள் உறுதி.